வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் கடைசி நாள் 21 ஏப்ரல் அன்னைக்கு நடத்தின பிரச்சாரத்தில் அவர் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மேலே கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் அவர் மேலே போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, நியூஸ் இருந்திருக்கு. ஸோ ஏன் அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அப்படி என்ன 21 அன்னைக்கு பேசினார், அது ஏன் வந்து அவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உறுத்திட்டே இருந்தது. இன்றைக்கி இந்த போலீஸ் கேஸ் வந்தோடனே அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதான் இன்றைக்கி வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டே பிரச்சாரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் பேசுகிறார். கையெடுத்து கும்பிட்டு கண்ணெல்லாம் மூடி இந்த மாதிரி ஓட்டு போட்டுருங்க, தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க சொல்கிறார். அப்போயே தெரியுது அவர் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், குழந்தைங்களை அட்ரஸ் பண்ணுறாரு. வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தைங்களை அட்ரஸ் பண்ணும்போது, குழந்தைங்களே நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வந்து சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பீங்களோ, எப்படி அடம்பிடிச்சு வாங்கிடுறீங்கல்ல உங்கள் அப்பா அம்மாவை கிட்ட, அதே போல் நீங்கள் வந்து விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு அடம்பிடிக்கணும், அடம்பிடிச்சு நீங்கள் அவங்கள ஓட்டு போட வைக்கணும்னு சொல்லி சொன்னார். அதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி இப்படி ஒரு குழந்தைங்களை அட்ரஸ் பண்ணுறாரு அரசியல் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் பேசும்போது ஒரு சிலருக்கு வந்து இது பேசவே தப்பாகவே தெரியல. இதில் என்ன இருக்குது, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது எனக்கு இப்போ மட்டும் இல்லை, நான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது என்ன சொன்னாருன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசில் இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. போட மாட்டேன். எனக்கு இது பேசும்போது ரெண்டு வேறு இன்சிடென்ட்ஸை வந்து ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்சிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் விஜய் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் ஒரே மேடையில் இருப்பாங்க. அப்போது சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆயிருக்காரு, அப்போ தான் ஹீரோ ஆயிருக்காரு. அப்போது விஜய் சொல்லுவார், நீங்கள் குழந்தைங்களெல்லாம் பிடிச்சிட்டிங்க, ஆல்ரெடி நீ குழந்தைங்களாம் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் பார்த்து சொல்லுவார். அப்போ என்னன்னு சொன்னால், இவங்க குழந்தைங்கள ஒரு மார்க்கெட்டாகவே வச்சுக்கிறாங்க. ஸோ குழந்தைங்கள வந்து கவர் பண்ணணும், குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணணும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணணும், ஒரு சில மேனரிசம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆடியன்ஸில் டார்கெட்டட் ஆடியன்ஸை குழந்தைங்கள வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அப்பயே வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அது ஒன்று ரீகால் பண்ணணும்னு நினச்சேன், அதை நான் சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து இதே மாதிரி இன்னொரு அரசியல் தலைவர் வந்து எலெக்ஷன் பண்ணும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் நினைக்கிறேன், அந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, பசங்கள்லாம் காலேஜ் பசங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள்லாம் படிக்க தான் செய்யணும், நீங்கள் அரசியலில் தலையிடாதீங்க, அரசியல் இன்வால்வ் ஆகாதீங்க, ஓட்டு போடுங்க போதும், ஓட்டு போடுறதோட உங்களோட அரசியல் வேலைகள் போதும், நானே கட்சி ஆரம்பித்தாலும் ஏன் கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வேலை பண்ணாதீங்க, படிப்பில் கவனம் செலுத்துங்க, உங்கள் கேரியரை கவனிங்க, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க, மற்ற ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை தரத்தை உயர்த்துங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிப்பார். காலேஜ் பசங்கக்கிட்ட அவர் சொல்கிறார், அரசியலை தலையிடாதீங்க, நீங்கள் படிப்பு உங்கள் வாழ்க்கையை பற்றி டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் பசங்கள்ட்ட அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு அவருக்கு மேலே ஏகப்பட்ட வருத்தம் இருக்குது, ரஜினிகாந்த் மேலே ஏகப்பட்ட கோவம் இருக்குது, அது நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஆனால் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக பாருங்களேன், அவர் வந்து காலேஜ் பசங்க அரசியல் பேசாதீங்க, படிப்பு கவனிங்கன்னு சொல்கிறாரு. இங்கே ஒருத்தர் வந்து சின்ன குழந்தைங்கக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட அரசியல் பேசுங்க, ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அந்த நம்ம மனுஷ ஜென்மத்திலேயே வந்துட்டு வசந்த காலம் அப்படிங்கிறது அந்த மாணவ பருவம் தான். அந்த பருவத்தில் வந்து சுக சந்தோஷம் வந்து வாழ்க்கையில என்ன நீங்க வந்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஸோ அது சந்தோஷமான நாட்கள்
அட் த சேம் டைம் ரொம்ப சோதனையான நாடுகள் கூட. உங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதுதான் இருக்கு. இந்த 4 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க 40 வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கவனம். வேற எதுலயும் நீங்க கவனம் செலுத்தாதீங்க. நீங்க காலேஜ் ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும்போது நீங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த படியை ஏறிட்டு இருக்கீங்க. மறந்துடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு படிப்பு தான், அதுலதான் கவனத்தை செலுத்துங்க. அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஆனா அரசியல் படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க. நானே கட்சி ஆரம்பித்தா கூட நீங்க மாணவர்கள் படிப்பை விட்டு ஈடுபடாதீங்க. ஓட்டு போட்டீங்களா பாத்துங்க, அவ்வளவுதான். படிப்பு தான் முக்கியம். நம்ம இத்தனை வயசு வரைக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஏன் முடிவு சொல்லுறோம்? 18 வயசு ஆனால் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு யோசிக்கணும்ல. ஏன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு முடிவெடுக்கிற கொஞ்சம் டைம் எடுக்கட்டுங்கிறது ஒன்று. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போல்லாம் குழந்தைங்க சின்ன வயசுலேயே அறிவுபூர்வமாக வளர்ந்துடுறாங்கங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களுக்கு பேர்டன் கொடுக்க வேண்டாம் சமுதாயத்தில். இப்போ குழந்தை தொழிலாளிகள் ஏன் வேணான்னு சொல்கிறோம்? சின்ன வயசில் நல்லா வேலை பார்க்குறாங்களா இருக்கட்டும், ஆனாலுமே குழந்தை பருவத்தில் அவங்களுடைய வாழ்க்கைக்குண்டானதை ரெடி பண்ணட்டும், அவங்க நிம்மதியாக இருக்கட்டும். அவங்க மேலே சமுதாயத்தோட பேர்டனை கொடுக்க வேணாங்கிறதுனால தான் ஓட்டு போகிறதுக்கு ஒரு வயசும் வர்றதா இருக்கட்டும். இல்லாட்டி அவங்க சிந்தனை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டும், இன்னும் 4 விஷயம் பார்க்கட்டும், கஷ்டம் நஷ்டம் தெரியட்டும், அப்போ இன்னும் பெட்டராக முடியும். இந்த மாதிரி பல காரணங்கள்னாலும் சொல்கிறோம். அப்போ சட்டப்படியே அப்படி இருக்கும்போது படம் இருக்குதுன்னு சொன்னால் அடல்ட்ஸ் ஒன்லி படத்துக்கு குழந்தைங்களை அலோவ் பண்ணுறதில்ல. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் பச்சையாக குழந்தைங்கள நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக அதுவும் எப்படி பண்ணுறீங்க பாருங்களேன். நீங்கள் சொல்லி புரியவீங்கன்னு சொல்கிறது இல்லை, அடம்புடிங்கன்றாங்க. நீங்கள் அடம்புடிக்கிற குழந்தைகிட்ட என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அடம்புடிக்கக்கூடாது, அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், அப்பா அம்மா பேச்சை கேட்காம இருக்கு, இப்படி சொல்லி வளர்க்குறத விட்டுட்டு அது அடம்புடிக்கிறீங்களா அதே மாதிரி இதையும் அடம்புடிங்கன்னு சொல்லி கேட்குறாரு. என்னன்னா இப்படி அப்சர்டாக ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, இது என்ன ஃப்ளாரப் ஆகாமல் போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி, லாஸ்ட் டே ஆஃப் எலெக்ஷன், அதனால் எல்லாருமே அதுலேயே ஃபோக்கஸாக இருந்தாங்க. அப்புறம் ஓட்டு அடுத்த நாள் எலெக்ஷன், அடுத்த நாள் 2 நாள் எலெக்ஷன் வந்துச்சு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு புண்ணியமாக ஒரு போலீஸ் கேஸ் போட்டிருக்காரு. அது என்ன ரிசல்ட்லாம் ஒன்று இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவர் அரசியல் தலைவராக வேறு ஆகிட்டார். அப்புறம் இப்போ காழ்ப்புணர்ச்சினால கேஸ் எடுக்கிறாங்கம்பாங்க. அவர் ஒரு வேளை நாளைக்கு ஏதோ ஓட்டு என்ன பண்ணாலுமே இது அடுத்த ஸ்டெப் போகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கே யாருன்னு அக்கௌண்டபிள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவர் ஸ்பீச்சில் பேசினதுக்கெலாம் இவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் இது ஒரு பேசு பொருள் ஆகணும். இவர் தப்பாக பேசினார், இது தப்பு அப்படின்றது ஒரு பேசு பொருள் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தாட். சரி, அப்போ நம்ம நம்ம சேனல் அட்லீஸ்ட் நம்ம பேசுவோம் அதை பற்றி அப்படின்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு தானே குழந்தைங்கள இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறது? அப்போது இன்னொரு சிலர் சொல்லுவாங்கன்னா, அவர் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அவருக்கு அந்த பவர் வேணும். அப்படி அந்த பவர் வேணுன்றதுக்காக அவர் குழந்தைங்களை நல்ல விஷயம் பண்ண சொன்னதில் தப்பு இல்லையேன்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அது இன்னொரு அப்சைடான ஒரு ஆர்குமெண்ட். அப்போ நீங்கள் நல்லது நடக்கணுன்றதுக்காக குழந்தைங்களை ஓட்டு போட சொல்லிட முடியுமா? எனக்கு இந்த குழந்தைங்க விஷயம் கேட்கும்போது ஒரு சங்க பிரச்சாரக்கு இருந்தார், மூத்த சங்க பிரச்சாரக்கு. அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு குடும்ப நிகழ்ச்சி, எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அவர் ஒரு பௌத்திக் மாதிரி கொடுத்தார், அதாவது ஸ்பீச் கொடுத்தார். அப்போது எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கலாம் சொல்கிறீங்க, ஆனால் குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லித்தர்றது? அவங்க எங்களோட பல மடங்கு புத்திசாலியாக இருக்காங்க. அப்போ குழந்தைங்களை நான் வளர்க்குற ஸ்டேஜ்லாம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அவங்க என்னோட பல மடங்கு புத்திசாலிக்காக அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்க வேண்டியிருக்குது. எனக்கு குழந்தைங்கிட்ட கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் குழந்தை வளர்ப்புன்னு சொல்கிறது எனக்கு தப்பான ஆங்கிலோன்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டாங்க. வெளிப்படையாக கேட்டாங்க, சந்தோஷம். அதுக்கு அவர் சொன்னார், அந்த ஜி சொன்னார், யாருன்னு சொன்னால் கிருஷ்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம், மூத்த பிரச்சாருக்கு. அப்போ அவங்க இப்போ இல்லை அவர் சுவாமி சரணம், அவர் அதை கேட்டாங்க. 2 இருக்குது, ஒன்று EQ இருக்குது, ஒன்று IQ இருக்குது. ஐக்கியூவில் டெஃபினட்டாக இப்போ இருக்கிற தலைமுறை உங்களோட பெட்டர் ஐக்கியூ இருக்கலாம். கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, எக்ஸ்போஸ் வந்துருச்சு, அதனால் ஐக்கியூவில் பெட்டராக இருக்கலாம். ஆனால் EQவில் உங்களோட உங்கள் குழந்தை பெட்டரா அப்படின்னு கேட்டார். உங்களை அளவுக்கு அவங்களால தோல்வியை பார்க்க முடியுதா, கவலையை ஹேண்டில் பண்ண முடியுதா, மனசை கண்ட்ரோல் வச்சுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா 99% ஆஃப் தி அடுத்த தலைமுறையினருக்கு முந்தின தலைமுறைக்கு இருக்கிற EQ இல்லை. குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தர் சூழ்நிலை வளர சூழ்நிலை மாறும், அதெல்லாம் விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த ஜெனரேஷன் IQ பெட்டர் ஆகுது, EQ ரொம்ப சுமாராகுது, ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ அவர் அழகாக அட்ரஸ் பண்ணார்.
அப்போ நீங்கள் ஐக்கியூ வந்து குழந்தைங்களோட நீங்கள் தான் பெட்டராக இருக்கீங்க, நீங்கள் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறார். அப்போ அதே பார்த்தோன்னு சொன்னால் இப்போயுமே குழந்தைங்களுக்கு வந்து ஈக்யூ ரொம்ப மோசம். இந்த அடம் பிடிக்கிறது எல்லாமே அதோடைய ஒரு வெளிப்பாடு தான். நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்தடுத்த ரொம்ப மோசமான நிலை எப்படி போகிறாங்கன்னு சொன்னால் சூசைடு த்ரெட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குழந்தைங்க எனக்கு இது வாங்கி கொடுக்கலன்னா நான் எப்படி பண்ணிப்பேன், இது வாங்கி கொடுக்கலன்னா பேச மாட்டேன், வாங்கி கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டேன்னு ஆரம்பித்தது அது ஒரு எல்லை தாண்டி போயிட்டுருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்க ஒரு சமுதாயத்தில் இவர் ஓட்டு போட சொல்லி நீங்கள் அப்பா அம்மாவா அடம்பிடிங்க, சாக்லேட்டுக்கு அடம்பிடிக்கிற மாதிரி அடம்பிடிங்கன்னு சொன்னாருன்னு சொன்னால் அடுத்து எல்லாருக்கும் என்ன பயம்னா அவர் ஒருவேளை தோத்துறாரு, ரொம்ப மோசமாக தோத்துறாரு, விஜயே தோத்துறாருன்னு சொன்னால் எத்தனை குழந்தைங்க எவ்வளோ டிப்ரெஸ் ஆவாங்க, என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்கன்னே கற்பனை பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிஜமாலுமே நம்ம ஓவர் அட்டாச் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும், அப்படி தான் நடக்கும். எனக்கு 2024 அண்ணாமலை நான் தோக்கும்போது அவ்வளோ தூரம் மன வருத்தமாக இருந்தது. இதில் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரியான ஒரு சுயநலத்தோட ஒரு புதுநலத்தை சேர்த்துட்டோம்னு சொன்னால் என்ன ஆயிடுதுன்னா அது தப்பு இல்லைன்ற மாதிரி ஆகிடுது. இப்போ எனக்கு அண்ணாமலை நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அதில் ஏன் இவ்வளோ தூரம் ஆசை வருதுன்னு சொன்னால் ஏன் என்னால் ஒரு ஆழமாக அதில் வந்து அட்டாச்மெண்ட் வைக்க முடியுதுன்னு சொன்னால் அது எனக்காக மட்டும் நான் ஆசைப்படல, நான் நாட்டுக்காக நான் ஆசைப்பட்றேன், நல்லதுக்காக நான் ஆசைப்படுறேன், எவ்வளோ வேணால் ஆசை வைக்கலான்னு போயிடுது. இப்போ தீவிரவாதிகள்லாம் வந்து ஏன் போயிட்டு எவ்வளோ வேணால் பெரிய தவறான காரியம் பண்ண முடியுதுன்னா அதில் ஒரு சேர்த்துறாங்க. என்ன சேர்த்துறாங்கன்னு சொன்னால் உலகத்துக்காக, உயிரினங்களுக்காக அப்படின்னு ஒன்று சேர்க்கும் போது அவங்க என்ன வேணால் பண்ணிட முடியுது. அப்போ அதே போல் இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் எமோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது அவங்க இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே போகும்போது விஜய்லாம் டெஃபினட்டாக இவ்வளோ தூரம் பேசுகிறவர் தப்பு தப்பாக பேசாதீங்க, குழந்தைங்க கூட்டிகிட்டு வராதிங்க, எல்லாம் சும்மா போகிற போக்கில் ஒரு லைன் சொல்லுவார், எல்லோரும் வராதிங்க, குழந்தைங்க பெண்மணிங்களும் கூட்ட வராதிங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. நிஜமான அக்கறையோட வண்டியில் போகிறப்ப டூ வீலர் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் தனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக அட்வைஸ் பண்ணுவார். என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா வராதிங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்காகனா அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் ஆக்சுவலாக இஸ் என்ஜாயிங். அஜித்துக்கு வந்து கோவம் வரும், ரசிகர்கள் வந்து கத்துனாங்கன்னு சொன்னால் ரசிகர்கள் கூட போனாங்கன்னா அவர் முறைப்பார், கோவப்பட்டு முறைப்பார். இவருக்கு எப்போ கோவப்பட்டு முறைப்பு வருதுன்னு சொன்னால் இவருக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது வருது, மற்றபடி அவன் என்ன ஆனாலும் கவலை இல்லாமல் தான் இருக்கிறார். அப்போ குழந்தைகிட்ட இவர் என்ன சொல்லணும், அடம் பிடிக்காதீங்கன்னு சொல்லணும், அரசியலில் தேவையில்லாம் இப்போ நீங்கள் படிங்கன்னு சொல்லணும், எதுவுமே இல்லாமல் கம்முன்னா சுட்டுருக்கலாம். இப்போ நிறைய விஷயம் அப்படி தான் அவர் என்கரேஜ் பண்ணுறதுனா அமைதியாக இருந்து என்கரேஜ் பண்ணுறாரு. இந்த வாட்டி வாயை திறந்து பேசி என்கரேஜ் பண்ணிக்காருன்றது மிகப்பெரிய க்ரைமு. ஸோ அதை வந்து பேசு பொருள் ஆக்கணுங்கிறத எனக்கு தாட்டு. ஸோ நீங்களும் என்ன நினச்சிங்கன்றது சொல்லுங்கள். நான் நிறைய எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி ஸ்டுடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.